ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரைஸ் கீர் அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீர். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 1/4 கப் ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கேன். இந்த ரைஸ் ஊறினதும் வடிகட்டிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கூடவே 3 ஏலக்காவும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் பல்ஸ் பண்ணி எடுக்கணும். மாவு மாதிரி வந்துடக்கூடாது. ரைஸ் லைட்டாக பொடிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ஊற்றிருக்கேன். இது ஏற்கனவே காய்ச்சின பால் தான். இந்த பாலுக்கு கூடவே நம்ம பொடிச்சு வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துடலாம். பாலிலேயே இந்த ரைஸ் குக் ஆகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடையிடையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். பாலில் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கிடலாம். இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். அதுக்கு பதிலாட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிடலாம். கலர் சேஞ்சுக்கு தான் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ண சொல்கிறேன். வெள்ளையாக இருக்கிறத விடவும் மஞ்சையாட்டு இருக்கும்போது இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குங்குமப்பூ சேர்த்ததுனால கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ரைஸும் நல்லா குக் ஆகிட்டே இருக்குது. இந்த பாலிலேயே ரைஸ் குக் ஆகும்போது பால் கட்டியாகிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளவு ரைஸ் எடுத்தோமோ அவ்வளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் இந்த கப்பில் தான் நான் ரைஸ் எடுத்தேன். அதே கப்லையே சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் மேட் நான் ஃபைனலாக ஊற்றுவேன். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நட்ஸு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை மேலே நம்ம டெக்கரேஷனுக்கு போட்டுக்கிடலாம். இப்போது நல்ல ரைஸ் குக் ஆகி நல்ல திக்காக வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மில்க் மேட் 1/4 கப்பு ஊற்றிக்கிடலாம். 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த அளவு தான் கரெக்டான அளவு. நம்ம 1/2 கப்லாம் ரைஸ் போட்டுட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி லிக்விடாக வராது, பொங்கல் மாதிரி வர ஆரம்பிச்சிரும். ரைஸை பொடிச்சு போட்டிருக்கிறதுனால யாருக்கும் கண்டுபிடிக்கவும் முடியாது. இதில் மில்க் மேட் ஊற்றிருக்கிறதுனால இது பால்கோவா மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். மில்க் மேட் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாகவும் சர்வ் பண்ணிக்கிடலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணிக்கிடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டான ரைஸ் கீர் இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.